ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை விடுவிக்க கோரிய மனுக்களை தற்போதைக்கு விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை விடுவிக்க கோரிய மனுக்களை தற்போதைக்கு விசாரிக்க நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு வழக்கறிஞர் வைக்காமல் விசாரணையை தாமதப்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதி கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை விடுவிக்க கோரிய மனுக்களை தற்போதைக்கு விசாரிக்க நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு வழக்கறிஞர் வைக்காமல் விசாரணையை தாமதப்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதி கூறியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சுப்பையா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா 27 பேர் தற்போது இந்த வழக்கில் உள்ளனர். ஏற்கனவே ஒருவர் சம்பவ செஞ்சு தலைமறைவாக உள்ளார். அதே போன்று ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இந்த 27 பேர் மீதான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கை நீதிபதி கார்த்திகை விசாரித்தார். அப்போது முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன், அவரது மகன் அசோத்தாமன் ஆகியோர் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தனர். அப்போது அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் தேவராஜன் ஆஜராகி நாகேந்திரனை சிறைமாற்றம் செய்வது குறித்து அடுத்த விசாரணை பதிலளிப்பதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்கள் வழக்கறிஞர்கள் வைக்காமல் இன்னும் சிலர் உள்ளனர். அவர்கள் தேவைப்பட்டால் அவர்கள் சட்டப்பணிகள் ஆணைய குழுவை அணுகி அவர்கள் மூலமாக வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி அறிவுரை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் உள்ள அஞ்சலை, பொற்கொடி, மலர்கொடி ஆகியோர் தங்களை இந்த வழக்கில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் செய்தனர். அந்த மனு விசாரித்த நீதிபதி இதுபோன்ற மனுக்கள் மீது தற்போது விசாரணை நடத்த முடியாது என்றும் இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்றும், அதேவேளை இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்து கோர்ட்டின் நேரத்தை வீணடித்து இந்த வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று நீதிபதி தெரிவித்தார். அதே வேளையில் இந்த வழக்குடைய இறுதி விசாரணை விரைவில் தொடங்கிவிடும் என்றும் தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை விடுவிக்க கோரிய மனுக்களை விசாரிக்க தற்போதைக்கு நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம்.